ஹாய் வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக போகுதுங்க. ஆனால் என்னங்க ஏன் தான் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்ருக்கு. வீடு சும்மாவே தலைகிலன்ருக்கு. இவங்களை க்ளீன் பண்ணி நான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஆக்சுவலாக அவங்களும் ஹெல்ப் பண்ணானுங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை. இருந்தாலும் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டங்க. ஃபெஸ்டிவல்லாம் ஏன்டா வருதுன்னு ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சு ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வீடெல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் விளக்கி நிமிஷம் கொண்டு போய் வெளில காய வச்சுட்டு வந்தேன். பசங்க 2 பேரும் அடுப்பெல்லாம் துடைக்க ஹெல்ப் பண்ணாங்க, வேதாவும் தனுஷாவும். இருந்தாலும் நமக்கு வேலை அதிகம் தானே. நாள் வேலை இருந்தது. அடுத்து தேர்ஸ்டேயும் இவ்வளோ வேலைன்னா எங்கள் வீட்டில் கீழே உள்ள முருங்கை மரத்துலேயே போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்து அது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போதைக்கு அது நமக்கு இதுவாச்சு. பரங்கிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு. நான் சமைச்சிட்ருக்கேன் கஷ்டப்பட்டு, இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். கிச்சனில் என்னடா சத்தம் கேட்குது. நான் சாமி பாட்டு போட்டு வந்தேன், இவங்க சினிமா போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சீக்கிரமே சமைச்சு முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் ஒரு 3 o'clockலாம் முடிச்சிட்டேன். அப்புறம் விளக்குக்கெல்லாம் தெரி வச்சுட்டு நெய் போட்டுட்டு எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுட்டா தானே. அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தான் விளக்கு வைக்கணும். திருவண்ணாமலையில் விளக்கு வைக்கும் போது மோஸ்ட்லி நாங்களும் இங்கேயே வச்சுடுவோம். இந்த தடவை கொஞ்சம் எல்லாமே லேட் ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை, பரங்கிக்காய், மாங்காய், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு வைக்க சொல்லி, அதாவது அந்த டைமில் திரும்ப வீடு மாப்ப போகிறேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கிண்டுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அதை கிண்டி சொதியாக்கிட்டார் என் வீட்டுக்கார். என்ன பண்ணுறது, அவங்க அப்படியே இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா காலையில் ஆரம்பித்த ஒர்க்குங்க சாயந்தரம் 7 வரைக்கும் இருந்தது கம்ப்ளீட்டாக. சரியான வேலை. 5 வகை வெஞ்சனம் வச்சு பாயாசாப்பழத்தோடு சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக விளக்கு வைக்கணும்னா எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. எப்போ பாரு வேலைன்னு தான் இருக்குது. இருந்தாலும் ஃபெஸ்டிவலில் பார்த்தே அவனுக்கு குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இங்கே வளர்க்குறோம் நம்ம, அவங்களுக்கு ஊரில் உள்ளது தான் தெரியாமல் போயிடுமோன்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோலம் போட்டு வெளியில் எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபுல்லாக இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ணிடவே முடியாது. விலையில் இருக்க இதை பார்த்துட்டு வேதாந்து கூட கேட்டாமல் அது என்ன கொலக்கட்டையா அப்படின்னு கலாய்க்கிறான். அப்புறம் சொல்கிறான், டே அக்காவில் கூப்பிட்றான் அப்படின்னு. வேணாமா நானே எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் வேதாந்த். ஏண்டா அப்படின்னா, அவளுகளை 2 கண்ணு நீ தானமாக சொன்னேன், அதனால் அவளுக்கு பார்க்குற வேலைலாம் நானே பார்க்குறேன். இல்லைனாலும் அவர் இல்லைனாலும் இவ்வளோ வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்க. நல்ல சப்போர்ட். இருந்தாலும் இவ்வளோ வேலை சரியாக 1 டேயில் இவ்வளோ வேலை பார்க்கணும்னா என்ன தான் நம்ம இந்த மெழுகு வச்சாலும் எனக்கு வந்து ஒரு கணபதி கோமம் வைக்கிற அளவுக்கு சமம் அந்த நெய் விளக்கு உள்ள ஏற்றி. அதுவும் அந்த தீப எண்ணெயுமே வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நெய் போட்டு இதே விளக்கேற்றினேன். குத்து விளக்கு ஒரு 3-4 எல்லா இடத்துலையும் உள்ள. ஏன்னா மொத்த வீடும் வைக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ இங்கெல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எந்த பெரிய பூஜை இந்த கணபதி ஹோமம் இதெல்லாம் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி விளக்கு வச்சோன்னா இன்னும் பாசிட்டிவ் வைப் இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இந்த விளக்கெலாம் ஊற்றி விளக்கு வைக்கும்போது. அதனால் வருஷம் இதை கரெக்டாக நான் பண்ணிடுவேன். எவ்வளோ முடியலனாலும் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எல்லா வேலையுமே ஆரம்பிப்பேன். எந்த ஃபெஸ்டிவல்னாலும் ஃபஸ்ட்டு பொங்கல் கார்த்திகைனா இன்னும் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வீடு க்ளீனிங் தான். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு, சாப்பாடு, இந்த மாதிரி வெஜ்ஜு சமையல் சமைச்சேன். இதனால் நான் கூட சாரீலாம் கட்டி பூலாம் இருக்கே, சாரீலாம் கட்டி பூ வச்சு தலை சீவன்னு நினச்சேன். அதுக்கெலாம் நேரமே இல்லைங்க. டோட்டலாக பயங்கர பிஸி. இதில் எங்கிட்ட சாரீ கட்டுறது நம்ம உள்ளதுக்கே டைம் இல்லை எப்போ பார்த்தாலும். அதனால் என்ன பண்ண, இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியே நம்மளால் செய்ய முடியல. இது அன்னைக்கே பண்ணுறது இல்லைங்க, தேர்ஸ்டே பண்ணுறது. தேர்ஸ்டே பண்ண முடியல சில வேலையினால. அதனால என்ன பண்ணுறது, அன்னைக்கே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதிக பர்டன் ஆகிடுச்சு. பசங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அதுவும் என் பையன்கிட்ட கேட்குறேன், ஏன்டா நீ பொண்ணுங்க பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, பையன் பொண்ணுன்னு எனக்கு பிடிச்சிருந்தா நான் பார்ப்பேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, எனக்கு பிடிச்சிருந்தா நான் செய்ய தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான்னு தெரியல. வேதா உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் பாவம் பார்ப்பாங்க. அவன் அப்படி தான், ரியலி அவங்க குணமே அப்படி தான். பசங்க இப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வேலை கூட இதை எடுத்துகிட்டு வா, அதை இதை செய்யுமான்னு தான் சொல்லுவாங்க. என் பையன், அம்மா நான் உனக்கு என்னம்மா ஹெல்ப் பண்ண அப்படி தான் கேட்பான். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, அவன் ஆக்சுவலாக எப்போவுமே யாரையாவது கஷ்டப்படுத்தி சத்தமாக பேசிட்டா கூட யார் ஆப்போசிட்டில் யாரை நம்ம பேசுகிறோமோ அவங்கள போய் சமாதானம் பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க குணத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மேபி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி. இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. படையல் வந்து நாங்கள் வைப்போம் இல்லைங்க, அதை வந்து வீட்டில் ஒருத்தர் தான், ஜென்ஸ் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. அதே சொல்லுவான், நீ சாப்பிட்றான்னு சொன்னால் இல்லைம்மா அப்பா சாப்பிடட்டும் அப்படின்ட்டு.
ஏன்னா அவங்க அக்காவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால அப்படி யோசிப்பான். நான்லாம் அப்படி இல்லை, என் பிள்ளைங்க யார் சாப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான். ஒரு வழியாக குழந்தைங்களோட சப்போர்ட், என் வீட்டுக்காரோட சப்போர்ட் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக விலைக்கு கூட இவ்வளோ விலைக்கு நானும் தான் மேக்ஸிமம் நான் தாங்க வேலை பார்த்தேன். அவங்க மாரல் சப்போர்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணுவாங்க. பட் எனக்கு அது பெருசாக தெரியும். நாம் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, நம்ம பிள்ளைங்க சின்ன வேலை செஞ்சாலும் பெருசாக நமக்கு தெரியும். அதனால எனக்கு பயங்கர சந்தோஷம். தனுஷாலாம் பயங்கர சப்போர்ட்டு. தனுஷா மோஸ்ட்லி எல்லா விஷயத்துலேயுமே கிரேட்டுங்க. ஒரு மாதிரி கேரிங்கான ஆள் தான். ஆனால் சட்டுன்னு கோபம் வரும். பயங்கர கேரிங்கான ஆள். ஒரு வழியாக சிறப்பாக மாடி படி ஃபுல்லாக, ஏன்னா நம்ம வில்லா டைப் வீடு தானே, மோஸ்ட்லி நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மாடியில் கொண்டு போயெல்லாம் வச்சேன். மாடி, அப்புறம் மேலே போகிற ஸ்டெப்பு, கீழேருந்து வர்ற ஸ்டெப்பு, வெளியில் வாசலில் கொண்டு போய் வச்சேன். தனுஷாவும் கீழே அவளே ஒரு கோலம், கீழே இறங்கி போகிற அந்த கீழே உள்ளதில் கோலம் போட்டான். கொஞ்சம் விளக்க அந்த முகமாக பார்த்து போட்டான். இந்த முகமாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த வயசில் அவளுக்கே போகணுன்னு தோணுது. ஏதோ வீடியோ பார்த்தாலும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட சப்போர்ட் உண்மையிலே கிரேட்டுங்க. இந்த வயசில் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரே ஹாப்பிங்க. விளக்கு வீடு ஃபுல்லாக பார்த்துட்டோம்மா, கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு ஊர்லலாம் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு வருஷம் இருந்தேங்க, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, விளக்கே வைக்க முடியல மாடிலலாம் கொண்டு போய். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஊரில். ஆனால் விளக்கு குளத்துல எல்லாம் விடுவாங்க, கொண்டு போய் விட்டுவாங்க. எல்லா குளத்துலையுமே அவங்கவுங்க கோயில் குளத்துல. அது சூப்பராக இருக்கும். இன்னும் அப்பா வீட்டு குளத்தில் விடும்போது சிறப்பாக இருக்கும். அங்கே போய் தான் விடுவோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். வருஷம் இந்த மாதிரி என் வீட்டில் நான் கொஞ்சம் இந்த மாதிரி விளக்கு வச்சு கொடுப்போம், சாமி கும்பிடுவோம். இது வீடியோக்காகவோ இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு டோட்டலாக பாசிட்டிவ் வைப். பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்த்தாங்க தெரியுமா? நெய் விளக்கே 30 விளக்கு இருக்கும். எண்ணெய்லாம் நெய்லாம் ஊற்றுனதே. இது 50 விளக்கு இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரே ஹாப்பி எல்லா இடமும் வைக்கணுன்ட்டு. மாடியிலலாம் ஒரு 2 விளக்கு வச்சேன். ஆனால் காற்றடிச்சிருச்சா, அதனால் அப்படியே வெளியிலையும் வாசலில் 2 விளக்கு வச்சேன். ஒன்று கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வேலை பார்த்தது தான் டயர்டு. மற்றபடி என்ன குழந்தைங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம். நார்மலாகவே எனக்கு விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்குங்க. வெள்ளி செவ்வாய் ஃபுல்லாமே ஏற்றுவேன். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் ஏற்றுவேன். அதாவது ஒரு முகத்தில் விளக்கேற்றினா நினைத்ததெல்லாம் கை கொடுமாங்க. 2 முகத்தில் எடுத்து விளக்கேற்றினா குடும்பம் சிறந்து விளங்குமா. 3 முகத்தில் விளக்கேற்றினா புத்திர தோஷம் நீங்குமாமாங்க. 4 முகத்தில் விளக்கேற்றினா செல்வத்தை பெருக்குமா. 5 முகத்தில் விளக்கேற்றினா சகல நன்மைகளும் உண்டாக்குமாங்க. கிழக்கில் விளக்கேற்றினா துன்பம் நீங்குமாங்க, குடும்பம் அதிருப்தி ஆகுமாங்க. மேற்கில் விளக்கேற்றினா கடன் நீங்குமாங்க, தோஷங்கள் போகுமா. வடக்கு முகத்தில் விளக்கேற்றினா திருமண தடை நீங்குமா. நெய்யில் விளக்கேற்றினா செல்வம் பெருமாங்க. எதை நினச்சி விளக்கேற்றுறோமோ அது நடக்குமாங்க. நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா உடல் ஆரோக்கியமும் குடும்ப ஆரோக்கியமாக இருக்குமாங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினா வசீகரம் உண்டாக்கும். இனிப்பு எண்ணெயில் விளக்கேற்றினா சகல காரியம் பெற்றுத்தருமா. விளக்கு எண்ணெயில் விளக்கேற்றினா புகழ் உண்டாக்குமா. வேப்பெண்ணெயில் விளக்கேற்றினா கணவன் மனைவியோட ஒற்றுமை மேம்படுமா. அதான் இந்த 5 வகையான விளக்கு எண்ணெய் இருக்குல்ல, அதை பஞ்சக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏற்றுனா நம்ம தெய்வத்தோட அருளை பெறலாமா. அதே மாதிரி குலதெய்வ அருளையும் பெறலாமாங்க. விளக்கில் எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். எந்த எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னா சன்ஃப்ளவர் ஆயிலையும் கடல் எண்ணெயிலையும் ஏற்றக்கூடாதாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். எத்தனை நன்மைகள் இருக்குது பாருங்கள் விளக்கேற்றுறதுல. நாமளும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லாயிருப்போம், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.